ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் மதிய நேரம் 1 மணியாக இருக்கிறது, மாலை வேளையாக இருக்கிறது. விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம், சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் புறப்பட போகின்ற வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசன வசனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவர் கொடுத்த வெளிப்பாடுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். எங்களுடன் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயில் இணைந்திருக்கிறார். வரவேற்போம், மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம், அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம், அதை விசுவாசித்து இந்த உலகத்திலே ரிலீஸ் பண்ணுவோம். அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களுடைய கண்களை துறக்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஜீவன் உண்டாக கிரியை செய்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி நம்மை மாத்திரமல்ல, நம் மூலமாய் அறிகிறவர்கள், இந்த வார்த்தையை வாசிக்கிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாயிருப்பதாக 60 30 அல்ல 100 நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும், மேற்கொள்ளட்டும், பலுகி பெருகட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24 25வது வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒருபொழுதும் கைகளினால் கட்டப்படுகிற எந்த ஆலயத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. மாறாக நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், அவர் உடன்படிக்கையின் பட்டியலே அவருடைய மகிமை விளங்கினது என்று பார்க்கிறோம். ஈவன் தேவ ஜனங்கள் மத்தியிலே மகிமை விளங்கினது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். அதுதான் மிக மிக முக்கியம். நமக்கூடாக, நம் மத்தியிலே, நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கைகளினால் கட்டப்படுகிற இந்த கட்டிடத்துக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. மாறாக நமக்குள்ளே வாசம் பண்ணி தம்மை நமக்கு மாத்திரமல்ல, நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். 25வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்வதில்லை. அப்ப கவனியுங்கள், தேவன் நம்மிடத்தில் ஊழியம் கொள்ளும்படி வராமல் நமக்கு ஊழியம் செய்யும்படி வந்தாரே அல்லாமல் நம்மிடத்தில் ஏதாகிலும் எதிர்பார்த்து அவர் வரவில்லை. நம்மிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ நோக்கமல்ல, தேவ சித்தமல்ல. மாறாக அவர் மனுஷனை உருவாக்கும் முன்பதாகவே அவனுக்கு தேவையான சகலத்தையும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், நமக்கு தேவையான சகலத்தையும் முதலாவது அவர் உருவாக்கின பின்பே ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆதாம் ஏவாள் ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமானதை செய்த பின்பு அவர்கள் செய்த காரியங்களின் நிமித்தம் அவர் உருவாக்காமல்
இது மிகவும் முக்கியம். அவர்கள் கொடுத்ததின் நிமித்தம், அவர்கள் தேவனை பிரியப்படுத்தின அளவின் நிமித்தம் அவர் கிரியை செய்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர். அவர் நம்மிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளுகிறவரும் அல்ல, பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவரும் அல்ல, பெற்றுக்கொள்வதற்காக நம்மை உருவாக்கவும் அல்ல. ஆகவே ஆதாம் ஏவாள் எந்த ஒரு கிரியை நடப்பிக்காமலேயே அவனுக்கு தேவையான சகலத்தையும், ஆதாம் ஏவாள் அவருடைய சந்ததிக்கு தேவையான சகலத்தையும் தேவன் உருவாக்கின பின்பதாகவே ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆமென். ஆகவே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய கிரிகையை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அல்லது எங்களுடைய கிரிகையை வைத்து அவர் செயல்படுகிறவர் அல்ல. அவர் நம்மை அழைப்பதற்கு முன்பதாகவே, நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே நமக்கு தேவையான சகலத்தையும் முதலாவது உருவாக்கின பின்பதாகவே அவர் நம்மை உருவாக்குகிறார். ஆமென். இந்த உலகத்தில் கூட ஒருத்தரை நாங்கள் வேலைக்கு அமர்த்த வேண்டுமானால் அவர் முன்கூட்டியே வேலை செய்தது நிமித்தம் நாங்கள் அவருக்கு வேலை கொடுக்காமல், அவர் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டுமானால் அவர் அந்த வேலைக்கு அமர்த்தப்படுவதற்கு முன்பதாகவே அவருக்கு தேவையான salary, பென்ஷன், தொழில், பதவி எல்லாவற்றையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தின பின்பே ஒருவரை நாங்கள் வேலைக்கு தேடுகிறோம். அப்ப அந்த வேலையாள் வருவதற்கு முன்பதாகவே அவருக்கு தேவையான சகலத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தின பின்பதாகவே நாங்கள் ஒருவரை வேலைக்கு அமர்த்துகிறோம். உலகத்தாராகிய நாங்களே அப்படி செய்யும் பொழுது தேவன் அதைவிட மேன்மையான மகிமையான தேவன், பல கோடி மடங்கு நம்மை விட மேன்மையாக கிரியை செய்கிற தேவன், நமக்கு தேவையான சகலத்தை உருவாக்கின பின்புதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அவரிடத்திலே இருந்து சகலத்தையும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டமாய் இருக்கிறது. ஆமென். அவரிடத்திலிருந்து சகலதையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அவரை நம் வாழ்க்கை மூலமாய் வெளிப்படுத்துவதும், நம் வாழ்க்கை மூலமாய் அவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதும் தான் தேவ சித்தம், தேவ திட்டமாய் இருக்கிறது. ஆமென். ஆனால் கவனியுங்கள், எப்படி தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தும் சத்துருவானவன் அவருடைய சிந்தையை, நினைவுகளை சேஞ்ச் பண்ணினது நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கவனியுங்கள், அவர்கள் எதையாகிலும் தேவனுக்கு கொடுக்காதபடியினால் அவர்கள் இழந்து போகவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய சிந்தையை, தேவன் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அவர்கள் நாங்கள் கிரியை செய்தால்தான் ஏதாச்சும் கிடைக்கும் என்ற தவறான எண்ணத்தை, தவறான விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே வரும்படியாய் அவர்கள் அலோவ் பண்ணின நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார்கள். அப்ப கவனியுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்த அவர்கள் அவளுடைய சிந்தை மாற்றப்பட்டதினால், விசுவாசித்ததினால் அல்லது விசுவாசமான செய்திகளை நம்பினபடியினால் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட தேவன் ஆசீர்வதிக்காமல் அல்ல, தேவன் நம்ம அனைவரையும், அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவரால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசம் இல்லாமல், தேவனால் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு கூட நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார் என்ற விசுவாசத்திலிருந்து தவறும்படியான சில எண்ணங்கள், நம்பிக்கைகள் நமக்குள்ளே வருகிறபடியினால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகிறோம்.
அப்ப கவனிங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் விசுவாசப்பட்டதினால் அவன் சகலத்தை இழந்து போவானானால், அதே மனுஷன் மறுபடியும் சரியாக விசுவாசிக்க ஆரம்பிப்பானானால், அவன் இழந்து போன யாவும் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படும். ஆமென். கெட்ட குமாரனை போல அவனுடைய ஆசீர்வாதங்கள் சகலத்தையும் அவன் இழந்து போனான். ஏனென்றால் அவன் சரியாய் விசுவாசிக்காதபடியினான், தகப்பனை விசுவாசிக்காதபடியினான் அவன் எல்லாவற்றையும் இழந்து போவான். தகப்பனுடையதெல்லாம் என்னுடையது என்று விசுவாசித்தான். ஆனால் தகப்பன் தான் எனக்கு எல்லாம் என்பதை விசுவாசிக்காமல் போனான். இன்றைக்கு அநேகர் அப்படியாய் விசுவாசிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நம்மால் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று செயல்படுகிறோம், இளையகுமாரன் செயல்பட்டது போல. ஆனால் தகப்பன் இல்லாமல், அவர் இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட ஜீவனுக்குள் எடுத்து வைக்க முடியாது என்ற எண்ணம் நமக்கு இல்லை. நாங்கள் நினைக்கிறோம், பணம் இருந்தால் நம்மால் வாழ முடியும், சுகம் இருந்தால் நம்மால் வாழ முடியும், அல்லது சரீரத்திலே கொஞ்சம் பலன் இருந்தால் நம்மால் வாழ முடியும். இப்படியாகத்தான் நாங்கள் நினைத்து தேவனிடத்தில் வருகிறோம். கவனியுங்கள், மற்ற சமயங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மற்ற சமயத்தவர்கள் தங்களுடைய இச்சை ஆசைகளை நிறைவேற்றும்படிக்கு தங்களுடைய இச்சை ஆசையின்படியே கடவுள்மாரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த ஆலயங்களுக்கோ அல்லது அந்த தெய்வங்களிடத்திலே அவர்கள் வரும் பொழுது தங்களுடைய இச்சை ஆசைகளை நிறைவேற்ற ஏதாவது செய் என்றுதான் வழிபடுகிறார்கள். ஆனால் நாமோ அப்படி அல்ல. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்களும் அல்ல. அப்படியாக நாங்கள் எங்களுடைய இச்சை ஆசையின்படி உருவாக்கப்பட்ட தேவனும் நம்முடைய தேவன் அல்ல. தேவன் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி நம்மை உருவாக்கினார். அவரை போலவே, அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்றாலே அவரை போலவே செயல்படும்படிக்கு, அவரை போலவே குணாதிசயங்கள் உள்ளவர்களாய், அவரை போலவே இந்த பூமியிலே வல்லமை உள்ளவர்களாய், வெளிப்படுத்துகிறவர்களாய், ரீஸ்டோ பண்ணுகிறவர்களாய், மேனேஜ் பண்ணுகிறவர்களாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அவர்கள் தங்களுடைய இச்சை ஆசைகளை நிறைவேற்றும்படி அவர்களுடைய கடவுளிடத்தில் வருகிறார்கள். நாங்களோ பிதாவினுடைய சித்தம் செய்யும்படி, ஆமென், நம்மை உருவாக்கினவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? அவரிடத்தில் வருகிறோம் அல்லது அவரோடு கூட வாழ்கிறோம். ஆமென். அப்ப நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் வரக்கூடாது. அதுதான் உலகத்தின் கிரிகை. உலகம் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக தேவனிடத்திலே வருகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றும்படிக்கு தேவனிடத்திலே வருகிறது. ஆனால் நாமோ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணனுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப ஆதாமினால் வந்த சகல சாபங்களும் மறுபடியும் என்ன செய்யப்படுகிறது? 2ஆம் ஆதாமினால் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அறிந்து நம்முடைய சிந்தைகளை புதிதாக்காவிட்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. தேவன் என்னை மறுபடியும் உருவாக்கின பின்பு, புதிதாக்கப்பட்ட பின்பு மறுபடியும் நான் பாவி, நான் படும்பெரும் பாவி, பிசாசனுடைய வாழ்க்கையில கிரிய செய்கிறான், பிசாசனுடைய வாழ்க்கையில இருக்கிறான், பலவீனங்கள், சாபங்கள், பாவங்கள், இவைகள் எல்லாம் எனக்குள்ளேதான் இருக்கிறது என்று நான் நினைப்பேனானால் நான் இயேசு செய்து முடித்ததை நான் மறுதலிக்கிறேன். ஆகவேதான் என்னுடைய மனது புதிதாக வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். நான் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு விட்டேன், புதிய மனுஷனாய் உருவாக்கப்பட்டு விட்டேன்.
எனக்குள்ளே இப்பொழுது மரணம் இல்லை, ஜீவன் இருக்கிறது. எனக்குள்ளே சாபம் இல்லை, ஆசீர்வாதம் இருக்கிறது. எனக்குள்ளே பாவம் இல்லை, எனக்குள்ளே பரிசுத்தர் இருக்கிறார். ஆகவே நான் பரிசுத்தமானேன். அல்லேலூயா என்ற எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். ஆமென். வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் மறுபடியும் வாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் அல்ல, சாரி, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வாசியுங்கள். ஏனென்றால் அவர் செய்து முடித்தவைகள் நமக்கு அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஆவியின் சட்டதிட்டம், தேவனின் சட்டதிட்டம், ஆவியானவரின் சட்டதிட்டம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று, சட்ட திட்டத்தில் நின்று, பிரமாணங்கள் என்றால் சட்ட திட்டம், ஆட்சி என்று சொல்லலாம், ஆளுகை, இவைகளிலிருந்து விடுதலை யாக்கீற்றே, ஆக்குமல்ல ஆக்கீற்றே, என்னை ஆக்கிவிட்டது. கிறிஸ்துவனுடைய ஜீவன், கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஆவியின் ஆளுகை, தேவ ஆவியின் ஆளுகை என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று, ஆளுகையில் நின்று என்னை விடுதலை ஆக்கிற்றே. அப்ப நான் பாவம் மரணம் என்கின்ற ஆளுகையில் இருந்து, அதனால் வந்த சாபங்கள், தடைகள், தாமதங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன், ஆக்கப்பட்டு விட்டேன். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. ஆக்கப்பட்டு விட்டேன். எப்படியெனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணத்தினால் என்னை விடுதலையாக்க முடியவில்லை. ஆளுகையிலிருந்து நியாயப்பிரமாணம் என்னை விடுதலையாக்க முடியவில்லை. ஆனால் ஆவியின் பிரகாரமாய், ஆவியானவர் மூலமாய் நான் என்ன செய்யப்பட்டு விட்டேன்? மரணம், சாபம் இவைகளிலிருந்து, பாவம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து, ஆளுகையில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். ஆகவே இனிமேல் பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, பலவீனம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, நோய்கள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, பிசாசின் கிரிகைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். அதற்காகத்தான் அவரை ஆண்டவர் என்று நாங்கள் அழைக்கிறோம். அப்படி அழைப்போமானால் எங்களை ஆளுகை செய்கிறவர். ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் என்று நாங்கள் சொல்வோமானால், கர்த்தாவே என்றால் கூட தேவன் அல்லது ஆண்டவர், நம்மை ஆளுகை செய்கிறவர் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு நம்மை நாமே ஆளுகை செய்வோமானால், அவர் நம்மை பார்த்து என்ன சொல்வார்? உங்களை அறியேன். ஏனென்றால் அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி அவர்கள் அவரை அனுமதிக்கவில்லை. அப்ப ஆண்டவர் என்று சொல்வோமானால், தேவன் என்று சொல்வோமானால், எங்களை ஆளுகிறவர் என்று சொல்வோமானால், எங்களுக்கு எல்லாம் நீர்தான் என்று சொல்வோமானால், அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் என்னை பார்த்து நீ பரிசுத்தன் என்று சொன்னால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக வேளைகளிலே அது நம்ப முடியாத காரியமா இருக்கலாம், ஆனால் அதை நம்ப வேண்டும். ஏனென்றால் அதற்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்தவராயிருக்கிறார். எனக்குள்ளே பலவீனம் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து நீ பலவான் என்று சொல்லும் பொழுது அதை நம்ப வேண்டும். அதை நம்பும் பொழுதுதான் அவருடைய பலன் நம்மை மேற்கொள்ளும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் பலவீனங்களை, பாவங்களை, பொய்களை, தடைகளை, தாமதங்களை, பிசாசின் கிரியைகளை அதிகமாய் நம்புகிறோம். தேவனுடைய கிரியை பார்க்கிலும் பிசாசின் கிரிகைகளை அல்லது வார்த்தைகளை, ஆலோசனைகளை நம்புகிறோம். எப்படி ஆதாம் ஏவாள் பிசாசின் வார்த்தைகளை நம்பினார்களோ அதே போல அநேக வேளைகளிலே நாங்கள் அவைகளைத்தான் நம்புகிறோம். அதனால்தான் நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தையோ, விடுதலையோ, சுகத்தையோ, ஜீவனையோ பெறாமல் இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை, மிகவும் அவசியம். எப்படி எனில் மாமிசத்தினாலே
பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது. பாவ வல்லமை நமக்குள்ளே இனிமேல் பாவ வல்லமை கிரியை செய்யாதபடிக்கு தண்டிக்கப்பட்டு விட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது. இனிமேல் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிகை லீகலாய் கிரிகை செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் அதைத்தான் நம்புவோமானால், நான் இன்னும் விடுதலையாகவில்லை, தேவன் இன்னும் என்னை விடுதலையாக்கவில்லை, அவர் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கவில்லை, ஏனென்றால் நான் இப்பொழுதும் பாவத்திலே தான் இருக்கிறேன் என்று நான் தவறாய் அவர் விடுதலை ஆக்கினதை நம்பாமல் போவேனானால் அந்த விடுதலை நம்மை மேற்கொள்ள முடியாது. மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி, நான் என்னுடைய உணர்வுகளின்படி அல்லது என்னை சுற்றி நடக்கிற உண்மைகளின்படி நான் நடவாமல், நம்பி நடவாமல், தேவன் சகலத்தையும் செய்து முடித்தார் என்று அவரை நம்பி ஆவியின்படி, அதுதான் ஆவியின் சிந்தை. தேவன் செய்து முடித்ததை நாங்கள் தியானிப்போமானால் அது ஆவியின் சிந்தை. ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறி விட்டது. அந்த நீதி நிறைவேறும்படி என்னத்தை எல்லாம் அவர் செலுத்த வேண்டுமோ சகலத்தையும் பூரணமாய் செலுத்தி விட்டார். ஆகவே நியாயப்பிரமாணம் இனி உங்களை குற்றம் சொல்ல முடியாது, குறை கண்டுபிடிக்க முடியாது, உங்களை தண்டிக்க முடியாது, உங்களை எந்த ஒரு சாபத்துக்குள்ளும் போட முடியாது, வரவிக்க முடியாது. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் என்றால் சரியாக இயேசு கிறிஸ்து செய்ததை நம்பி நடவாமல் தங்களுடைய கிரியையின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப ஒருவன் மாமிசத்திலே இன்றைக்கு நடக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தை, மாமிச சிந்தை தான் என்ன செய்கிறது? அவனை மாமிசத்திலே நடக்க பண்ணுகிறது. தன்னுடைய கிரிகையை நம்புகிறபடியினால், தன்னுடைய பலவீனங்களை அவன் நம்புகிறபடியினால் தனக்குள்ளே சாபம் இருக்கிறது. தன்னை தேவன் கைவிட்டு விட்டார், தான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது, பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது, பிசாசு கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான், என்னால் இவையில் இருந்து விடுதலையாக்கப்பட முடியாமல் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் ஏன் போராடுகிறார்கள்? வாழ்க்கையிலே ஏன் இப்படியான போராட்டங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்றால், அவர் என்னை பூரணமாய் விடுதலை ஆக்கிவிட்டார். இனிமேல் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, களவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கிவிட்டார். நான் உண்மையே பேசுவேன், அப்படி பேசினாலும் அவர்கள் எனக்கு வேலை கொடுப்பார்கள். வேலை எடுப்பதற்காக நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த இடத்திலே போய் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உண்மையை பேசுவேன். ஆனால் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் என்னை நம்பி அந்த இடத்திலே போனால் நான் பொய் தான் பேச வேண்டி வரும். ஆனால் தேவனை நம்பி அங்கே போகும் பொழுது நாம் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை பேசலாம். உண்மையை பேசும் பொழுது நிச்சயமாய் அங்கே நன்மை உண்டாயிருக்கும். பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். ஆமென். மாமிச சிந்தை மரணம். மாமிச சிந்தை ஒரு பொழுதும் தேவனுடைய அற்புதங்களை வர வைக்க முடியாது, நீதியை செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய மாமிச சிந்தையின் மூலமாய் செயல்படாமல் ஆவியின் சிந்தையோ, தேவன் செய்து முடித்தார், எனக்காக எல்லாம் புதிதாக்கப்பட்டது, ஒரே பலியினால் எல்லாவற்றையும் அவர் பூரணப்படுத்தினார் என்பதுதான் ஆவியின் சிந்தை. ஏனென்றால் அதை நான் செய்யவில்லை, ஆவியாகிய தேவன் செய்து முடித்ததை நம்புகிறேன். அதுதான் ஆவியின் சிந்தை. அந்த சிந்தை எனக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? ஜீவனும் சமாதானம்.
அப்ப தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று ஒரு கிறிஸ்தவர் சொல்லுவாரானால் அவர் உண்மையை விசுவாசிக்கவில்லை, சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை. அவர் மாமிச சிந்தை உடையவராய், தன்னுடைய சூழ்நிலைகளை நம்புகிறவராய், தன்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அவர் நம்புகிறாரே அல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை. எப்படி பேதுரு கடலிலே வா என்று இயேசு சொன்ன பொழுது அவர்தான் ஜெபிக்கிறார். நான் கடல் நீரே ஆனால் நான் கடலிலே நடந்து வரும்படி கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீ வா என்று சொல்லுகிறார். எவ்வளவு நேரம் அவர் அந்த வார்த்தையை விசுவாசித்தாரோ அவ்வளவு நேரத்துக்கும் தேவனுடைய வல்லமை போதுமானதாயிருந்து அவரை கடலிலே நடக்க பண்ணினது. ஆனால் எந்த நிமிஷம் அவர் மாமிசத்திலே சிந்திக்க ஆரம்பித்தாரோ, எந்த நிமிஷம் அவர் கடலையும் காத்தையும் பார்த்து மாமிசத்திலே சிந்தித்து நான் மூழ்க போகிறேன் என்று நினைத்தாரோ அந்த நிமிஷம் முதல் மூழ்க ஆரம்பித்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தை அது ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்பி அவர் செயல்பட்ட பொழுது சாதாரண காரியம் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாய் கடலிலே நடக்கிறவராய் எந்த சேலஞ்சும் எந்த புவியீர்ப்பு சக்தியும் அவரை இழுக்க முடியாது, தொட முடியாது. அவர் வெற்றி நடை போட்டார், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் எந்த சமயம் எந்த செகண்ட் அவர் மாமிச சிந்தைக்கு உட்பட்டவராய் மாறினாரோ அந்த செகண்டே அவர் மூழ்கிறவராய், அவருடைய வாழ்க்கை மூழ்கிறதாய், ஃபெயிலியர்ஸ் உண்டாகிறதாய், தோல்வி அடைகிறதாய் அங்கே காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் செயல்படும் பொழுது எப்பொழுதும் வெற்றி சிறந்திருப்போம். எப்படி பேதுரு கடலிலே நடந்தானோ, அசாதாரணமான காரியத்தை செய்தானோ, எந்த புவியீர்ப்பு சக்தியும் அவனை தொட முடியவில்லை, எந்த ஒரு இயற்கையும் அவனை தொட முடியவில்லை, அவனை இழுத்து விழுத்த முடியவில்லை. மாறாக அவனுக்கு உதவி செய்கிறதாய், அவனை தாங்குகிறதாய் அவைகள் செயல்பட்டன. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அப்படியாக நம்மால் செயல்பட முடியும். எதுவும் நம்மை இழுத்து விழுத்த முடியாது. மாறாக இழுத்து விழுத்துகிற புவியீர்ப்பு நம்மை தாங்கிறதாய், நம்மை வெற்றி நடை போட வைக்கிறதாய், நமக்கு உதவி செய்கிறதாய் மாறுகிறது. ஆமென். ஏனென்றால் ஆவியின் சிந்தை, ஆவியாகிய தேவன் சொன்ன வார்த்தையை அவர் சிந்தித்தபடியினால், விசுவாசித்தபடியினால் அப்படியாய் அவர் நடக்கக்கூடியதாய் கிரிகை, தேவனுடைய கிரிகை வெளிப்பட்டது, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரிகை செயல்பட ஆரம்பிக்கும். ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஒரே ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் அவர் செய்து முடித்ததை நம்ப வேண்டும். அப்படி நம்புவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். மாமிசத்துட்பட்டிருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அப்படி என்றால் பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்றால் அவர் செய்து முடித்தவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் ஒரு தகப்பனா இருப்பேனானால், என்னுடைய பிள்ளைக்காக சகலத்தையும் செய்து முடித்திருப்பேனானால், அப்படி செய்து முடித்தும் அவன் அவைகளை பெற்றுக்கொள்ளாமல் வேதனையிலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே இருப்பானானால் அது எனக்கு பிரியமில்லை. அது எனக்கு வேதனையாய் இருக்கும், துன்பமாய் இருக்கும், கஷ்டமாய் இருக்கும். ஏனென்றால் நான் இவ்வளவு செய்து முடித்தும் அதை நம்பாமல், விசுவசிக்காமல் அழிந்து கொண்டிருக்கிறானே என்பதை எண்ணும் பொழுது எனக்கு கவலையாக இருக்கும். அதைத்தான் தேவன் இங்கே சொல்ல வருகிறார். மாமிசத்துக்குட்பட்டவர்கள், தங்களுடைய கிரியை நம்புறவர்கள் அல்லது உலகத்தின் கிரியை நம்புறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி
உங்களிடத்தில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்டு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப பிரியமானவர்களே, தேவ ஆவி உங்களோடு கூட இருக்கிறது, சாட்சி பகிர்கிறது. நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய மகிமையை காண வேண்டுமானால் எல்லாவற்றையும் ஒரே பலியினால் பூரணப்படுத்தி விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய பைனான்ஸா இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், எல்லாம் பூரணமாகி விட்டது என்று விசுவாசித்து நன்றி செலுத்துங்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமை உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, தேசத்தை நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர். ஆகவே நீர் செய்து முடித்த யாவும் உம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, சபையை, தேசத்தை மேற்கொள்ளுவதால் சத்துருவானவனுடைய கிரிகள் எல்லாம், பொய்கள் எல்லாம், சாபங்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் பூரண விடுதலை அடைவார்களாக. சத்தியத்தை அறிந்திருக்கிறபடினால் அவர்கள் விடுதலை ஆனார்கள் என்று அறிக்கை எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். மாமிச சிந்தியோ மரணம், ஆவியின் சிந்தியோ கத்தரண்டை வழி நடத்துகிறது ஜீவன். ஆமீன். நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த திடமான நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கேட்கின்ற ஒருவரும் திடமான அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வார்களாக. கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. அப்படியாக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுதும், கத்தரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுதும் அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். நீங்கள் அப்படி உதாரணங்களோடு எடுத்து வந்தீர்கள். வேலைக்காரனை ஒருவரை நாங்கள் காய பண்ணும்போது எப்படி அதற்கான ஆயத்தங்களை முன்னதாக செய்கிறோமோ, அதே போல் ஆண்டவர் எங்களை படைக்கும் முன்னதாக யாவற்றையும் செய்து முடித்து எங்களை படைத்திருக்கிறார். அப்படியாக யாவற்றையும் செய்து முடித்த தேவன். நன்றி செலுத்துவோம். புதிய ஏற்பாட்டிலே அவரே இறங்கி வந்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்து முழுவதையும் செய்து முடித்தார். ஆமேன். நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேர்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு அந்த வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தரை கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை நாளைய நேரம் இதே வழியிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. Amen. Amen, amen. We are blessed. Amen.